சாரி, நான் எவ்வளோ சாரி சொன்னாலும் உங்களுக்கு ஈடியாக. என்னன்னு தெரியல, ஜென்ரலாக என் வீட்டிலேருந்து ஏவிஎம் ஸ்டூடியோனா 1 hour தான் ஆகும். இன்னைக்கு 2 hours ஆயிடுச்சு. என்ன ரீசன் எனக்கே தெரியல. நடந்து சீக்கிரம் வந்துருக்கலாம் போட்டுருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக நான் டைம் கீப் பண்ணுவேன், யாரும் வெயிட் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப சாரி லேட்டாக இருந்ததுக்கு. ஜென்ரலாக ப்ரெஷர் எல்லாமே ரெகுலராக வருவேன். அது இந்த முறை என்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், பட் என்னால் வர முடியல. ஏதோ ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு சங்கர் சார் வந்து சில ப்ரமோஷனுக்காகலாம் கூட இருக்க வேண்டியதாக போச்சு. ஸோ எப்படி முடியும் போது வரணும்னு ட்ரை பண்ணேன், ஸோ முடியல. ஸோ எல்லா படத்துக்குமே மீட் பண்ணேன். லாஸ்ட் கார்லனுக்கு மீட் பண்ணேன், வேலை மீட் பண்ணேன். ஸோ இது வந்து தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் என்னதுன்னு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. என்னோட படங்கள் க்ராஸ் பண்ணதும் இல்லாமல் இருக்கிற ரெக்கார்டையும் க்ராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தெரியல, இதெல்லாம் என் மண்டையில் ஏற்றிக்கிறதா வேணாமானே தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் படம் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் இந்த மீட்டிங். அதுக்கு ஸ்கிரிப்ட் தாங்க ஹீரோ. ஸ்கிரிப்ட் கரெக்டாக முடிச்சுன்னா நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க. இல்லை இதில் அது அந்த இயல்பான ஒரு விஷயம் தானே. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இயல்பாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிதான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எதுவுமே திங்க் கூட பண்ணல. அதுதான் அழகாக இருந்துச்சு அந்த கேரக்டர். பசு பசு பேசித்தான் ஆகணும்ன்றதுதான் கிடையாது சார். அந்த படத்துக்கு சில விஷயங்கள் செட் ஆச்சுன்னா அப்படியே பேசணும். சில படத்துக்கு உண்மையிலே ஒத்துக்கிறேன், கொஞ்சம் ஓவர் டோஸாக ஆயிருக்கு, நான் என்ன அறியாமலே ஆயிருக்கு. பட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது வரும் இனிமேல். ஸோ ரொம்ப திணிச்ச மாதிரியோ இருந்தால் நானே விருப்பப்பட மாட்டேன். சங்கர் சார் படத்துல விஜய் மூக்கோடு மூக்கு சைட்ல இது ஏற்கனவே கேட்ட கேள்விதான். தெலுங்குல நான் தமிழ் என்ன சொல்றது கேட்டாங்க இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தா இடிக்குது, கொஞ்சம் ஹெட் சாட்சி கொடுத்தா அது என்னங்க, அது ஹிந்தி படத்துல இருந்த ஒரு காட்சி தான். ஸோ ஏதோ சும்மா ஏதோ ஒரு ஃபன்னுக்காக அந்த காட்சி வைக்கணுன்றதுலாம் கிடையாது. அது கதையோட வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த பொண்ணு அடிக்கடி அந்த கனவுலலாம் நான் வந்து சொல்கிறேன், பக்கத்தில் வர கிஸ் மிஸ் ஆகிடுது, முட்டு வச்சுக்குது அப்படின்ட்டு 2-3 வாட்டி சொல்கிறதுனால அந்த காட்சி கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும், விஷுவலாக இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு கேட்போம். ஸோ அதனால தான் நேற்று தாங்க தெலுங்கு ஆடியோ ரிலீஸ்க்காக ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே தான் ராஜு இரானி அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அண்ட் ஷர்மான் ஜோஷி அவங்களும் வந்தாங்க. இப்போ தான் 2 days அவங்க வந்து பாம்பேயில் அதே ஃபுல் 3 Idiots குரூப்போட போய் படம் பார்த்தோம். அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அவர் சொன்னது என்னென்னா, சில இடங்களில் எனக்கு எக்ஸாக்டாக தமிழ் டைலாக்ஸ் எனக்கு புரியல, பட் இருந்தாலுமே விஷுவலாக
எங்கெங்கே எனக்கு ஃபீல் வரணும், எங்கெங்கே அழுகணும், எங்கெங்கே சிரிக்கணுமோ எனக்கு அது வந்துச்சு. அப்புறம் வந்து மெயினாக சொன்னது வந்து மியூசிக்கை பற்றி சொன்னார். ஒரிஜினல் பார்த்துட்டு ஸ்ரீகாந்த் ஒரிஜினல் பார்க்கல பாதிப்பு கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த படம் ரூபாய்க்கு வருமானு நான் கொஞ்சம் கூட பார்த்தேன். ஸோ அதனால வந்தது சந்தோஷம். கூட சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சவங்க ஒரு டபுள் சந்தோஷம். அண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க இன்னொரு வாட்டி நான் பார்த்தேன், 2 வாட்டி நான் பார்த்தேன். அது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்ல, அது மாதிரி ஜீவாவும் ஸ்ரீகாந்தும் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக உண்மையிலே படத்துக்கு இல்லை உண்மையிலே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ரீயாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற சில விஷயங்கள். ஏன்னா எல்லாம் வேலையை போயிட்டு இல்லையா எஜுகேஷன் அந்த சிஸ்டம் சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்லி கொடுக்கணுன்றது தான், அதுக்கு தான் போராட்டம். அடுத்த ஒரு விஷயம், உங்களுக்கு மனசில் பிடிச்ச எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்கள் லைஃப்பை கேரி பண்ணுதுன்றது இன்னொரு விஷயம். அது என் லைஃப்லேயே நான் பார்த்து வருவேன். ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 5th 6th அந்த 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டைவர்ட் ஆகிட்டேன். எங்கள் அப்பாவோட அடிக்கடி ஷூட்டிங்லாம் போய் நிறையா படங்கள் பார்த்து, ஸோ ஓகே இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த ஒரு கட்டத்தில் தான் எனக்கே தெரிஞ்சுது. எங்கள் அப்பா இதே மாதிரி தான் இன்ஜினியரோ இல்லை மெயினாக டாக்டரும் ஆக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். யோசிப்பாங்க நான் இருந்தால் என்ன ஆயிருப்பேன். ஸோ அதான் அது எத்தனை பேர் இதாகிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதான் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் எல்லாரும் லைஃப்லையும் அது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்க எல்லார் லைஃப்லையும் அவங்க ஒரு சுச்சுவேஷன், பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அதையும் மீறி மனசுக்கு பிடிச்ச ஒரு ட்ராக்கில் போகணுன்றது நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பார்த்தேன். அதான் நான் சொன்னேன், வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி ஜீவா ஸ்ரீகாந்த் மாதிரி அவர் பேண்டெல்லாம் கட்டிட்டு தலைவாரி கிரியேட் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, பட் அது இன்னும் கண்ணிலே இருக்குது. நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போது கிட்டத்தட்ட இந்த வருஷம் 7th ஸ்டாண்டர்ட் போகிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் பற்றிலாம் என்ன பேசிக்கிறாங்க, அவரோட டீட்டெயில்ஸ் அவர் வந்து சொல்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக அவன் வந்து இப்போது கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவரோட கோச்செலாம் என்ன விருப்பமோ அதெல்லாம் சேர்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன அவங்களும் விஷயம் தான். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ உடனே இல்லை, எனக்கு ஆசை தான் இருக்குது ஃப்யூச்சரில் டக்குன்னு ஒரு பாட்டு பாடணும். அது சச்சினுக்கு அப்புறம் அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு கம்பல்சரியாக பாடிதான் ஆகணுன்றது இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 days பாம்பேயில் பண்ணோம். இப்போது அகெயின் 2 days கழிச்சு போகிறோம். அதனால தான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணணுன்ட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட வே ஆஃப் டெல்லிங்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் நண்பனுக்கு அப்புறம் ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இல்லை இப்போ யூஷுவல் ஸ்டைல் ஆக்ஷன் அப்படின்றது எவர்கிரீனான ஒரு விஷயம். அது வந்து ஆமாம், நண்பன் கண்டிப்பாக அது கொஞ்ச நாளாகவே அது என்னென்னா எனக்கே அந்த ஸ்க்ரீனை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் விஷயம். ஸோ அதான் எங்கள் நண்பன். ஸோ கரெக்டாக எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னே நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் ரொம்ப நாளாகவே சரி வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அது என்ன காரணம்னா நான் மட்டுமே யோசிச்சா அது
நடக்காது. என் கூட சேர்ந்து நல்ல ஸ்கிரிப்ட் மாட்டணும், நல்ல டைரக்டர் மாட்டணும், நல்ல ப்ரொடியூசர் மாட்டணும். இது ஒவ்வொரு படத்துக்குமே நான் யோசிக்கிற விஷயம். அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு சரி ஓகே இது நடக்கல, சரியா வரல அப்படின்னோடனே ஒரு மினிமம் கேரண்டியா ஓகே இது பண்ணால் டெஃபினட்டாக தப்பாகாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டைலில் என் ஸ்டைலில் அப்படியே படம் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து 2-3 படங்கள் ஒரே மாதிரி ஆனதுக்கு காரணம். ஸோ கரெக்டான இந்த நேரத்தில் முதல் காரணம் 3 Idiotsனுடைய ஸ்கிரிப்ட், ரெண்டாவது காரணம் சங்கர் சார். ரெண்டும் சேர்ந்ததுனால எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை வந்துச்சு இந்த படம் பண்ண. நண்பன்ல இருக்கிறதுலையே பெரிய ஹீரோயிசம் நண்பன்ல தாங்க. அந்த கேரக்டர்ல 10 பேர் அடிச்சாதான் ஹீரோயிசம் கிடையாது. இந்த கேரக்டர்ல அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோயிசம் இருக்கு நண்பன் கேரக்டர். இல்ல அதான் சொல்றேன், இது வேற விதமான ஒரு ஹீரோயிசம். நீங்க கண்டிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். என் டீம் சார்பா அவங்க சிஎம் அவர்களுக்கு எங்களுடைய பெரிய நன்றி.